நண்பர்களுக்கு நல்வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மாவட்டங்கள் பிரிந்த மாவட்டங்கள், அதாவது நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி நோட்ஸில் நீங்கள் நம்ம பார்க்கலாம். 1969 ஜனவரி 14 தமிழ்நாடுன்னு மாற்றப்பட்டது அறிஞர் அண்ணாவால். அப்போ இருந்த மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள் இருந்துச்சு. மெட்ராஸ், செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தென் ஆற்காடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரிஞ்சதை பார்க்கலாம். 1966 சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரி அப்படிங்கிற மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இதுதான் பிரிக்கப்பட்டது. ரெண்டாவது, திருச்சி மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை அப்படிங்கிற மாவட்டம் பிரிந்தது 1974. 1979 கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு மாவட்டம் பிரிக்கப்பட்டுச்சு. 1985 மதுரை மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை மற்றும் விருதுநகர், இந்த 2 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. அதே வருஷம் மதுரை மாவட்டத்திலிருந்து திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, திண்டுக்கல் அப்படிங்கிற புதிய மாவட்டம் திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சாங்க. 1986 திருநெல்வேலி மாவட்டம் பிரிஞ்சு தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லி உருவானது. 1989 வட ஆற்காடு மாவட்டத்தில் பிரிஞ்சு வேலூர் மற்றும் திருவண்ணாமலை அப்படிங்கிற 2 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது. அதுக்கடுத்து 1991 தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் அப்படின்னு 2 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது. அடுத்து 1993 தென்னார்காடு மாவட்டம், அதுலேருந்து பிரிக்கப்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் அப்படிங்கிற 2 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுச்சு. இதன் பிறகு 1995 திருச்சியிலிருந்து மீண்டும் என்ன பண்ணாங்கன்னா, கரூர் மற்றும் பெரம்பலூர், இந்த 2 மாவட்டங்கள் மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சாங்க. மேற்கொண்டு சேலம் மாவட்டம் 1997 மீண்டும் நாமக்கல் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் என்னன்னா புதுசாக உருவானுச்சு. அதே வருஷம் செங்கல்பட்டு மாவட்டம் 2ஆ பிரிஞ்சு காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்படின்னு 2 மாவட்டம் பிரிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் 2004 பிரிக்கப்பட்டு கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 2007 பெரம்பலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு அரியலூர்னு புது மாவட்டம் உருவானது. 2009 கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு திருப்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சாங்க. இதை தாண்டி 2019 காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு செங்கல்பட்டு அப்படிங்கிறது தனியாக உருவானது. 2019 வேலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அப்படின்னு 2 மாவட்டங்கள் உருவானது. 2019 விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டம் பிரிஞ்சது, தனி மாவட்டமாக உருவாக்குனாங்க. அண்ட் 2019 திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தென்காசி மாவட்டம் பிரித்தாங்க. அண்ட் கடைசியாக 2020 நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா மாவட்டம் பிரித்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 2020 கணக்கோடி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 38 மாவட்டங்கள் இருந்தது. ஸோ இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட சிறப்பம்சங்களை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். நன்றி.